சென்னையோட போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இதனால நம்ம தமிழ்நாடு அரசு பல சாலை திட்டங்களை போட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில ஒரு 27,600 கோடியில ஈசிஆர் கடல் வழி மேம்பாலம் அமைக்க திட்டம் தீட்டியிருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு விஜய் இன்ஃபோ. எண்ணூர் டு பூஞ்சேரி சி பிரிட்ஜ் அப்படின்னு இந்த திட்டத்திற்கு பேர் சொல்லியிருக்காங்க. எண்ணூர் முதல் மகாபலிபுரம் பூஞ்சேரி வரை 27,600 கோடி ரூபாயில 92 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் மார்க்கமா ஈசிஆர் கடல் வழி மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் 27,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடல் வழி மேம்பாலம் அமைக்க தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. இதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க 3.8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டின் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னை போக்குவரத்து நெரிசல்கள் நிறைந்த நகரமாக இருந்து வருகிறது. இன்றைய சூழ்நிலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும்போது எதிர்காலத்தில் இதை விட அதிகமாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே சென்னையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க மற்றும் எதிர்கால போக்குவரத்தை கருத்தில் கொண்டும் பல்வேறு சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது நமக்கு தெரிந்தது. ஆல்ரெடி சென்னையில் இந்த டிராஃபிக்கை குறைக்கிறதுக்காக எண்ணூர் துறைமுகத்திலிருந்து மகாபலிபுரம் பூஞ்சேரி வரையில சென்னை பெரிபரல் ரிங் ரோடு அந்த திட்டம் துவங்கப்பட்டு நடைபெற்று வருவது நாம் அறிந்ததே. இந்த சென்னை பெரிபரல் ரிங் ரோடு திட்டம் மூலம் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்தை இணைக்கும் வகையில் சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பெரிபரல் ரிங் திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம், சிங்கப்பெருமாள் கோயில், ஸ்ரீபெரும்புதூர், தச்சூர், தண்டலம் மற்றும் எண்ணூர் துறைமுகம் ஆகிய முக்கிய இடங்கள் இணைக்கப்பட உள்ளது. இது இந்தியாவில் மிக முக்கிய சாலை திட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தான் செங்கல்பட்டு மற்றும் சென்னை மாவட்டத்தை இணைக்கும் வகையில் எண்ணூர் துறைமுகம் முதல் மகாபலிபுரம் பூஞ்சேரி வரை 92 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் வழி சாலை அமைக்க தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டு இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தோராயமாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு 27,600 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சாலைக்கு ஈசிஆர் கடல் வழி மேம்பாலம் என பெயரிடப்பட்டுள்ளது. 3 கட்டமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. முதல் கட்டமாக 5,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டமாக பார்த்தீங்கன்னா 9,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மூன்றாம் கட்டமாக 13,200 கோடி ரூபாய் மதிப்பிற்கு செயல்படுத்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதுல சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் வழியா இந்த திட்டம் அமைக்கப்பட உள்ளதால் சுற்றுச்சூழலுக்கு மற்றும் கடல் வளம் பாதிக்காத வகையில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தும் போது கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்திடம் ஒரு ஒப்புதல் பெறப்பட உள்ளது. ஏற்கனவே மும்பை மற்றும் பல்வேறு நாடுகளில் உள்ள கடல் வழி மேம்பாலத்தை முன்னுதாரணமாக கொண்டு ஈசிஆர் கடல் வழி மேம்பாலம் அமைக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வந்தால் சரக்கு கப்பல் போக்குவரத்து அதிகரிப்பதுடன் தொழில் வளத்தில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் பெரும் அளவில் போக்குவரத்து நெரிசலும் குறையும் என்று நம்பப்படுகிறது. இதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து அந்தந்த துறையினரிடம் ஒப்படைத்து முழு ஒப்புதல் பெற்று இந்த திட்டம் முதல்ல படிப்படியாக ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இந்த திட்டத்தினுடைய அப்டேட் வந்ததுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இது போல் வீடியோவை தெரிஞ்சிக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும்போது அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.